நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெட்ரோல் சுப்பனில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரவா நிகழ்ச்சி நடிகர் விது நடிக்கும் 29 படத்தின் பிரத்யேக கிளிம்ஸ் வெளியீட்டு விழா ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டுடியோ ஜிஎஸ் ஸ்குவாட் தயாரிப்பில் இயக்குனர் ரத்னகுமார் இயக்கத்தில் நடிகர் விது நடிக்கும் 29 திரைப்படத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 29 என்ற பிரத்யேக நிகழ்வு சென்னையில் பிரம்மாண்டம் நடைபெற்றது. மேயாதமான், ஆடை, குழு படங்களுக்கு பிறகு ரத்னகுமார் இயக்கும் இந்த படத்தில் விது, பிரீத்தி அஸ்ரானி, மகேந்திரன், அவினாஷ், ஷெகனாஸ், பாத்திமா, பிரேம்குமார் உள்ளிட்டோர் படம் நடித்துள்ளனர். மாதேஷ் மாணிக்கம் ஒளிப்பதிவு செய்துள்ள இப்படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். கார்த்திகேயன், சந்தானம், கார்த்திக் சுப்பராஜ், லோகேஷ் கனகராஜ் இணைந்து தயாரித்துள்ள இப்படத்தை ஒயிட் கார்பெட் ஃபிலிம்ஸ் தமிழகம் முழுவதும் வெளியிடுகிறது. படம் மே 8ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த நிகழ்வில் இயக்குநர்கள் PS வினோத், ராஜ், கார்த்திக், யோகி, பிராங்க்லின் ஜோசப், அருண் மாதீஸ்வரன், தயாரிப்பாளர் அருண் விஸ்வா, சினிஷ் ராஜசேகர், பாண்டியன், மகேஷ்ராஜ், பஸ்லியான நடிகர் ரியோ ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடிகர் மகேந்திரன் பேசும்போது 29 வயதில் தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மூலம் மாஸ்டர் பட வாய்ப்பு கிடைத்தது என்றும் அது தனது வாழ்க்கையில் திருப்புமுனை எனவும் கூறினார். தொடர்ந்து ரத்னகுமார் மீண்டும் வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி தெரிவித்தார். விதுவின் நடிப்பு, அர்ப்பணிப்பு, கதாபாத்திரத்துக்காக உழைக்கும் மனப்பாங்கு ஆகியவற்றை பாராட்டி அவர் மிகவும் பிடித்த சக நடிகர் என குறிப்பிட்டார். நடிகை பிரீத்தி அஸ்ரானி பேசும்போது சத்யா, விஜி என்ற இரு கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட காதல் கதை இது என்றும் 29 வயது இளைஞன் மற்றும் 21 வயது பெண்ணின் வாழ்க்கை பார்வை வித்தியாசங்களை படம் பேசும் என்று தெரிவித்தார். ரசிகர்களை தங்களை எளிதில் தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடிய உணர்வுபூர்வமான காதல் பயணம் இது என்றார். இயல்பான அடுத்த வீட்டு பெண் போன்ற கதாபாத்திரம் நடித்தது மகிழ்ச்சி அளித்ததாகவும் கூறினார். நடிகர் விது பேசும்போது இந்த மேடை தனது வாழ்க்கையில் மிகவும் சிறப்பானது என்றும் பல ஆண்டுகளுக்கு முன் கனவாக பேசிய விஷயங்கள் இன்று நனவாகி இருப்பதாகவும் கூறினார். படக்குழுவினர் அனைவரும் குடும்பமாக இணைந்து பணியாற்றியதால் படப்பிடிப்பு முடிவில் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டதாக தெரிவித்தார். ரத்னகுமார் மீதுள்ள அன்பையும் நம்பிக்கையும் பகிர்ந்து அவர் ஷான் ரோல்டன் இசை படத்திற்கு ஜீவனாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் பேசும்போது இந்த படத்தின் கதை காதலை புதிய கோணத்தில் சிந்திக்க வைத்ததாக தெரிவித்தார். நீண்ட காலமாக காதல் படங்களில் பணியாற்றியிருந்தாலும் இந்த கதை தன்னுள் மறைந்திருந்த காதல் உணர்வை மீட்டதாக சொன்னார். இன்றைய வேகமான வாழ்க்கையில் நேர்மையான காதலை பேசும் படைப்பாக 29 இருக்கும் என்று தமிழ் காதல் படங்களின் தனித்துவமான வரிசையில் இப்படம் இடம்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தயாரிப்பாளர் கார்த்திகேயன் பேசும்போது இந்த திரைப்படம் ஒருவரது சுய அடையாளத்தை பற்றி பேசுகிறது. அதற்கு பொருத்தமான ஆள் என்னை தவிர இந்த குழுவில் வேறு யாரும் இருக்க முடியாது. என்னை இப்போது மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் லோகேஷ் கனகராஜ் அவருடைய நண்பர் ரத்னகுமாருக்காக இப்படத்தை தயாரிக்கிறார் என்றனர். கார்த்திக் சுப்பராஜ் நடிகர் விதுவிற்காக இப்படத்தை தயாரிக்கிறார் என்றனர். அப்படி என்றால் நான் என்ன செய்கிறேன் என்று யோசித்தால் இதில் கார்த்திக் சுப்பராஜும் லோகேஷ் கனகராஜும் தான் பதில் சொல்ல முடியும். அப்போதுதான் நான் யார் என்பதை இந்த உலகிற்கு சொல்ல முடியும். இந்த படத்திற்கு நான் தான் தயாரிப்பாளர் என்று வடிவேலு ஒரு படத்தை சொல்வதை போல சொல்ல வேண்டும் போலிருக்கிறது. இதனால் இது ஒரு சுய அடையாளத்தை பற்றிய விஷயங்களுக்கு எளிதில் சென்று விடுகிறது. இதனை நான் சந்தோஷமாக தான் சொல்கிறேன் தவிர மொத்தமாக சொல்லவில்லை. தயாரிப்பாளர் இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் பேசும்போது ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்தை தொடங்கும் போது குறும்படங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஆந்தாலஜி பாணியில் ஒரு படத்தை உருவாக்கினோம். ரத்னகுமார் இயக்கிய மது என்னும் குறும்படமும் இடம் பிடித்தது. அந்த குறும்படத்தை பார்க்கும்போதே ரத்னகுமாரின் எழுத்தும் இயக்கமும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்போது அவரிடம் ஏதாவது திரைப்படத்துக்கான கதை இருக்கிறதான்னு கேட்டோம். அப்போது தான் நாங்கள் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கலாம் என்று தீர்மானித்திருந்தோம். அப்போது ரத்னாவிடம் கதையை கேட்டோம் என்று சொன்னேன். அவரும் 2-3 ஐடியாக்களை சொன்னார். ஆனால் நான் தான் மது என குறும்படத்தையே முழு நீள திரைப்படமாக மாற்றி தர முடியுமான்னு கேட்டேன். அதுதான் மேயாதமான். அதுதான் எங்களது முதல் திரைப்படம். மேயாதமான் எங்களது முதல் படம் என்பது எங்களுக்கு பெருமை. என்னை பொறுத்தவரை ரத்னகுமார் நல்ல எழுத்தாளர். அவருக்கு பயங்கரமான ஹியூமர் இருக்கிறது. அவரிடம் சாதாரணமாக பேசினால் சிரித்து கொண்டே இருப்போம். ஜாலியாக இருக்கும். ஒரு விஷயத்தை அவர் பார்க்கும் விதமே வேறு விதமாக இருக்கும். அதை அவர் சொல்லும்போது காமெடியாக இருக்கும். மேயாதமான் படத்தில் காமெடி இருந்தாலும் அதற்குள் ஒரு அழுத்தமான லவ்வும் இருக்கும். அந்த படத்தின் பணிகள் முடிந்ததும் இப்படத்தின் கதையை பற்றி பாதிக்க தொடங்கினோம். அதற்கு பிறகு அவர் இது வேண்டாம் என்று வேறொரு கதையை எழுத தொடங்கினார். என்னை பொறுத்தவரை ஒரு லவ் ஸ்டோரி என்றால் அதில் யார் பெர்ஃபார்ம் செய்கிறார்கள் என்பதைத்தான் நான் பார்ப்பேன். ஏனில் ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருக்கும்போது ஆர்டிஸ்ட் நன்றாக இருந்தால் அது வெற்றி பெறும். இயக்குனர் ரத்னகுமார் பேசும்போது மேயாதமான படத்தினை முடித்த பிறகு ஒரு நாள் வீட்டில் இருந்தபோது இரவு நேரத்தில் மழை பெய்து கொண்டிருந்தது. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ் இன் மைண்ட் என்று ஒரு விஷயத்தை போஸ்ட் செய்தேன். என் ரூமில் மழையின் சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு குடையில் ஒரு பையனும் பெண்ணும் நின்று கொண்டிருக்கிறார்கள். மழை பெய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்ற ரீதியில் ஒரு உரையாடலை எழுதி போஸ்ட் செய்தேன். மறுநாள் அதற்கு ஏகப்பட்ட லைக்ஸ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதில்
அந்த 2 கேரக்டர் அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம் என்று சிலர் பதிவிட்டனர். அப்போது கேரக்டருக்கு நான் பெயர் வைக்கக்கூடவில்லை. ஏனென்றால் அதை வாசிக்கும் ஒவ்வொருவரும் தங்களை நினைத்து கொள்வார் என்று விட்டுவிட்டேன். சரி என்று மற்றொரு நாள் அவர்கள் அடுத்ததாக அங்கே சந்தித்திருப்பார்கள் என்று ஒரு இடத்தை தேர்வு செய்தேன். அதுதான் இப்போது நீங்கள் இங்கே பார்த்த கிளிம்ஸ். இதைத்தான் நான் 2வது முறையாக எழுதி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் செய்தேன். எனக்குள் தோன்றியதை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் செய்வேன். இதே தான் நான் என்னுடைய மது குறும்படத்தை யூடியூபில் போஸ்ட் செய்த போதும் நடந்தது. அந்த மேயாத மான் படமாக ஆனதை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்ட விஷயங்கள் தற்போது 29 எனும் படமாக உங்களிடம் வந்திருக்கிறது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பேசும்போது இந்த வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்துகளுக்கும் நன்றி. இவர்கள் அனைவருக்கும் மிக குறுகிய கால அவகாசத்தில் தான் அழைப்பு விடுத்தேன். அனைவரும் தங்களது பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்ததுக்கு அனைவருக்கும் நன்றி என்றார். அப்போதிலிருந்து தற்போது வரை அனைவருமே நண்பர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் தற்போது ரத்னா இயக்க ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்துடன் இணைந்து நானும் ஒரு தயாரிப்பாளராக பொறுப்பேற்று இருக்கிறேன். இந்த ஒரு இடத்தை வழங்கியதற்காக மக்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியதற்கு காரணமே இதுதான். நான் வளரும்போது நம்முடன் இருந்தவர்களையும் வளர்த்து விட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினேன். இதற்கு இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். சினிமாவில் சம்பாதித்த சினிமாவில் தான் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை அவர் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவரிடமிருந்து தான் இந்த படத்தை நாங்களும் கற்றுக்கொண்டோம். இந்த படம் மட்டுமல்ல, எங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து அடுத்தடுத்து உருவாகும் படங்கள் அனைத்தும் புது இளம் திறமைசாலிகளை அறிமுகப்படுத்துவதற்காக தான். இதற்கு 29 திரைப்படம் சிறந்த தொடக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்னுடைய படங்களுக்கு கொடுத்த ஆதரவை போல என்னுடைய தயாரிப்பில் உருவாகும் படங்களுக்கும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மே 8ஆம் தேதி 29 வெளியாகிறது. அதற்கு முன் வெளியாகும் கராத் திரைப்படமும் அதற்கு பிறகு வெளியாகும் சூர்யாவின் கருப்பு படமும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தில் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.